ஒரு திருநங்கைய வந்து ஒரு லெஸ்பியன் இன்டர்வியூ இருக்கு. நம்ம சோசியல் மீடியால பார்த்தோம்னா, ஒரு டிரான்ஸ் உமன் கப்புளோட இன்டர்வியூ இருக்குன்னா, அவங்களுடைய கொஸ்டின்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? நீங்க எப்படி ஒண்ணா இருப்பீங்க பெட்ரூம்ல? எப்படி வந்து இன்டர்கோர்ஸ் வச்சுப்பீங்க? கத்தி சண்டையா? இதெல்லாம் வந்து அந்த குழந்தைங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. எனக்கு அவங்கள பார்த்து வந்து பரிதாபப்பட தான் தோணுது. இவங்கள பார்த்தா கோவம் வருது. அவங்களுக்கான தேவைன்றது என்னன்னா, யாரா இருந்தாலும் முக்கியமா சொல்றது, என்ன சொல்லுவேன்னா, நீங்க எப்படியாவது கஷ்டப்பட்டு ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸ் ஃபேஸ் பண்றீங்க, இல்ல நீங்க திருநங்கையா உணர்றீங்க, ஒரு பெண்ணா உணர்றீங்க, ஒரு ஆணா இருந்துட்டு, எதுவா இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு கஷ்டப்பட்டு ஒரு டிகிரிய முடிச்சுட்டு வெளில வந்தீங்கன்னா, சொந்த கால்ல நீங்க நின்னீங்கன்னா, உங்களால பார்த்துக்க முடியும் அப்படின்றது தான். ஆனா அந்த குழந்தைகள் காசுக்காக ஒரு சோசியல் மீடியா போய் ஒரு இன்டர்வியூக்கு எனக்கு ரூ. 4000 குடுக்குறாங்க. எனக்கு அது யூஸ் ஆகுது அப்படின்றதுக்காக ஒரு லெஸ்பியன் கப்பிள்ஸ்லாம் போய் இன்டர்வியூ பண்றாங்க. அங்க ஒரு நாகரிகம்ன்றதே அந்த ஆங்கர்ஸ் கிட்ட இருக்க மாட்டேங்குது. அவங்க கேட்கிற கேள்விகள்லாம் ஒரு திருநங்கை கிட்ட பழைய பேர கேட்கவே கூடாது. அது அவங்க வேணான்னு வெறுத்து தள்ளிட்டு தான் வெளில வராங்கன்னும்போது அந்த கேள்விய முன்வைக்கிறாங்க. இந்த மாரியான ஸ்டாண்டர்ட்ஸ்ன்ற ஒண்ணே இல்லாத இடமா தான் வந்து சோசியல் மீடியா அப்படின்றது இருக்கு. திருநங்கைகள் கிட்டயும் அத கேட்கக்கூடாது. ஏன் அவங்களுக்கே வந்து உங்களுக்கு ரேஷன் கார்டு இருக்கா? மேரேஜ் வந்து இங்க வந்து அப்ரூவ் பண்றாங்களா? நீங்க ஒரு குழந்தை மேல உங்களுக்கு ஆர்வமா இருக்கு. அடாப்ஷன் என்ன இருக்கு? ரிசர்வேஷன் இருக்கா? உங்களுக்கான ரிசர்வேஷன் எப்படி இருக்கு? இப்போ வந்து போலீஸ் ஆஃபீசர் ஆகறதுக்கான ஒரு எக்ஸாம் எழுதுறாங்க அப்படின்னா, திருநம்பிகளுக்கான வந்து வெயிட் கேட்டகரி, ஹைட் கேட்டகரி எல்லாமே ஒரு மேலுக்கான வெயிட் அண்ட் ஹைட் கேட்டகரியே இருக்கு. அது எப்படி இருக்க முடியும்? ஒரு பெண்ணா இருந்து தானே அவங்க மாறுறாங்க. ஒரு பெண்ணுக்கான உடல் அமைப்பு, வெயிட் எல்லாமே கம்மியா தானே இருக்கும். அந்த மாரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் வைக்கிறாங்களா? ஏன் அத மாத்தணும்? திருநம்பிகள் வந்து எடுத்துக்கவே மாட்றாங்க. திருநங்கை நல வாரியம்னு இருக்கு. ஏன்னா திருநங்கைன்ற பேர் வந்து கலைஞர் வச்சாராம். அத மாத்திறக்கூடாது அப்படின்றதுக்காக, திருநங்கைகள் மட்டும் இல்லப்பா, திருநம்பிகளும் இருக்காங்க. அதனால வந்து திருநர் நல வாரியம்னு மாத்துங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வைக்கிறாங்க. இத பத்தியெல்லாம் யாராவது கேட்பாமா அப்படின்னு கேட்டா, கிடையாது. அங்க எல்லாமே ஒரு பெட்ரூம்குள்ளயும், பாத்ரூம்குள்ளயும் என்ன நடக்குது அப்படின்ற கேள்விகளா தான் வைக்கிறாங்க. யார் ஆங்கரா இருக்காங்கன்னு பார்த்தா, ஷக்கீலாவா? அவங்க வந்து உட்கார்ந்துருக்காங்க. கேட்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் அவ்ளோ வல்கரா இருக்கு. சோ அப்படி இருக்கும்பொழுது அந்த ஸ்டாண்டர்ட் அப்படின்ற ஒண்ணு இல்லவே இல்ல. இன்ஃப்ளூயன்சரா ஆகலாம் அப்படின்னா, யார் வேணாலும் ஆயிரலாம் அப்படின்னா, கண்டிப்பா. ஆனா அந்த டூல வந்து நம்ம எப்படி பயன்படுத்துறோம்? ஒரு ஆர்ட் ஆகட்டும், ஒரு டெக்னாலஜி ஆகட்டும், எல்லாமே ஒரு நமக்கு நடக்கிற ஒரு ஒடுக்குமுறைக்கு எதிரா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மிகப்பெரிய வெப்பன்ன்றபோது, அத நம்ம எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்றது இருக்கு இல்லையா? அது வந்து இன்னும் நெறைய நம்ம கத்துக்க வேண்டியிருக்கு. ப்ராப்பரா யூஸ் பண்ண வேண்டியிருக்கு.